கர்த்தருடைய நீத நாமத்துக்கு சோத்திரம். சிறு சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு கொடா கோடி நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பன் கிறிஸ்து இயேசுவுக்கு 2 கரங்களால் முத்தமிடுகிறேன். அப்பா செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் அநேகம். இந்த மதத்திலும் கூட இந்த புது வருட கூட்டத்தில் உட்காந்து கலக்கத்தோடு ரொம்ப கவலையோடு உட்காந்து அழுது ஜெபம் எனக்கான வார்த்தைகளை ஐயா கொடுத்தாங்க. அதோடு மகன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இதுக்கு சென்னைக்கு சென்றிருந்தான். அங்கே மகனுக்கு மெடிக்கல் ஐயாட்ட ஜெபம் பண்ணி மகன் மெடிக்கலுக்காக செல்கிறான் ஐயா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, மகன் இப்போ ரிசல்ட்டு பாஸ் ஆகிடுவாம்மா இப்போ அப்படின்னு சொன்னாங்க. அதோட வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொன்ன வார்த்தையின் மூலம் மகனை அனுப்பிவிட்டோம். அதோட சகோதரிகளாக கூடி நாங்கள் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணணும். 5 சகோதரி 6 சகோதரி எங்கு 2-3 பேர் என் நாமத்தினால கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்கே இருப்பேன்னு சொன்ன தேவன் நாங்கள் கூடி ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மகன் அங்கேருந்து 3 இதில் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். இருந்தாலும் ரொம்ப வேதனையாக இருந்தாலும், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் மகனுக்கு இந்த வேலை கிடைக்கட்டும் ஏசப்பா, நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே சோதரம் விடாத தேவனாக இருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் மனக்கலக்கத்தோடு திருப்பி சகோதரிகிட்ட சொல்லும்போது, சகோதரி வேலை கிடச்சிரும் சிஸ்டர்ன்னு சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. அதோட ரிஜெக்ட்னு ஆனதை திருப்பி ரீமெடிக்கல் போட்டு மகன் அடுத்த நாள் புதன்கிழமை போய் ரிசல்ட்டு பார்க்கும்போது மகனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மகன் அந்த இடத்துல பலப்படுத்தி 3 ரிஜெக்டான இதில் திருப்பி அப்பா பாசிட்டிவாக கொடுத்து மகனுக்கு மத்திய தொழில் படையில் வேலையை கிடைக்க செய்தார். என் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அப்பா மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் மகனுக்கு நல்ல ஒரு உயர்ந்த அதிகாரியான பொறுப்பை கொடுத்துருக்கிற தேவனுக்கு கோடா கோடி சோத்திரம். எத்தனைகளோ தடைகள் இருந்தது, எரிக்கோ மதல்களை போல விளைச்செய்த தேவன். அப்பா அந்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம். அவர் செய்த நன்மைகளை சொல்ல சொல்ல ஒரு நாள் போதாது. என் குடும்பத்தில் நடந்த அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும். அப்போ எங்கள் ஊரில் சிறு ஊர் வெள்ளையகொண்டனூர், அங்கே ஐயா தான் வந்தாங்க. 3 நாள் கூட்டம் நடத்தினாங்க. நாங்கள் ஆலயத்துக்கு போவோம் வருவோம், மற்றபடி எதுவுமே ஆண்டவரை பற்றி தெரியாது. அவர் ஐயா தான் எங்களுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவரை பற்றி, அவர் வருகையை பற்றி, அவர் அதிகமான ஆழமான சத்தியங்கள் எங்களுக்குள்ளே சொன்னாங்க. அப்போ பிடிச்சி அந்த கூட்டத்துக்கு வர ஆரம்பித்தோம். ஒவ்வொரு மாதமும் அற்புதமாக நடத்தினார். மகளுடைய திருமண காரியங்களில், மகனுடைய திருமண காரியம், வீடு கட்டுவதில், ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்தினேன். தேவனுக்கு கொடா கோடி நன்றி. இந்த பிரதர் சகோதரருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தம்பியை நல்லா பைபிள் வாசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சிறு சாட்சியாய் எழுப்பி நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பேர் ஆனந்தகுமார். நான் இங்கே கல்லாபுரம் உடுமலைப்பேட்டை பக்கத்துலேருந்து வரேன். கிட்டத்தட்ட ஒரு 2024 டைம்லேருந்து எனக்கு உடம்பு சரியில்லை. உப்பு சத்து, அதாவது கிரியாட்டின் ஜாஸ்தியாகி கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இதுக்கும் எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லை. ஆனாலும் எதுனாலும் அப்படி வந்தது எனக்கு தெரில. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் பக்கம் ஆகிடுது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை இறந்து வச்சு அதில் ரொம்ப வருத்தமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதோடு சேர்த்து இந்த பிரச்சனை வரும்போது ரொம்ப வருத்தம் ஆகிடுச்சு. ஸோ அதோடய வேலைக்கு போகணும், ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். நாங்கள் சேர்த்து வச்ச காசு எல்லாமே அதிலே நிறையா போயிடுச்சு. டயட்டு, ட்ரீட்மெண்ட்டு, வேலை, ஒரே மரண பயம். எப்போ அடுத்த வருஷம் நம்ம பார்ப்போமா, கிறிஸ்மஸ் நம்ம பார்ப்போமா, இல்லை நியூ இயரை பார்ப்போமா, பார்க்காமே போயிடுவோமா, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயம். எனக்கும் என் மனைவிக்கும் நாங்கள் வருவோம், வீட்டில் ஜெபம் பண்ணி அழுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளம்பி வேலைக்கு போயிடுவோம். இதுதான் எங்களுடைய வேலை, எங்களோட வாழ்க்கையாக இருந்தது. அப்போது நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிருந்தோம். அப்புறம் நிறைய ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சுன்னா அது பல பேருடைய அவமானங்களுக்கும் ஏச்சுகளுக்கும் நம்ம அதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதில் பெரிய சங்கடம் இருந்தது. எனக்கு உடம்பு சரியில்லாங்கும் போது அது இன்னும் நீங்கள் நிறையா அதை பண்ணிட்டீங்கன்னு நிறையா பிரச்சனைகள். அதே மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போது அப்படியே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. டாக்டர் நீங்கள் டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்குள்ள ஒரு பயமாகவே இருந்தது, மரண பயமாகவே இருந்தது. அப்போது ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், ஆண்டவரே நான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துருச்சு,
ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் நான் பண்ணேன். அப்போது இங்கே வந்து என் ஃப்ரெண்டு வினோத் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தேன், ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன். இங்கே வரும்போது இங்கே வந்து இந்த சர்ச்சில் வந்து ப்ரேயரு செய்தி இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து அடுத்த மாதமே டாக்டர் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட்டில் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்க, இனிமேல் வந்து உங்களுக்கு டயட் வேண்டாம், டேப்லெட் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்பயும் போல் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தருக்கே மையமே. நான் என் மனைவியை ரொம்ப யோசிச்சு ரொம்ப அழுதுருக்கேன். ஏன்னா பிள்ளை இல்லை, நானும் இல்லைன்னா அவன் என்ன செய்வான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறேன், நான் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்ன ஆண்டவர் உங்கள் முன்னாடி நிறுத்திருக்காருன்னா அவருடைய சுத்த கிருபை. இதோட என் சாட்சியை முடிக்கிறேன். ஒரு சாட்சியாக நிறுத்தின கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி. 7 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீர் சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் ஐயாட்ட ஃபோன் பண்ணி இப்படிலாம் இருக்குது ஐயான்னு அழுதேன். அம்மா நீ ஆப்ரேஷன் பண்ணுறதுனா ப்ரைவேட் ஆஸ்பத்திரினா ஆப்ரேஷன் தான்மா எதிர்பார்ப்பாங்க, சரி நீ பண்ணிக்க அப்படின்னாங்க. அப்போதைக்கு டாக்டர் அம்மா சொல்லிச்சு, குழந்தைக்கு கால் வளைஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவரே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க சொல்கிறாங்க, காலு வளைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் முழங்கால் போட்டு ஆஸ்பத்திரியில் ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணிட்டு வந்து ஐயாட்ட நான் ஃபோன் பண்ணேன். அதெல்லாம் ஒன்றுமே இருக்காதுமா, ஆப்ரேஷன் பண்ணால் ஒன்றும் பிரச்சனையே வராது, நல்லபடியாக பிறக்குமா, நீ பாருமா, நீ ஆண்டவரை நம்புமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் இறங்கி வந்து நான் 10 நிமிஷத்துலேயே ஆப்ரேஷன் பண்ணி பேரங்குழந்தையோ நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. அது மாதிரி எங்கள் அன்னைமானுக்கு வேலை கிடைக்கணுன்னு நான் 3 நாள் 5 நாள் காய்ச்சலோடு படுத்து கிடந்தேன். 1 வாரமாக அவனை நினச்சி ரொம்ப வேதனையோடு அழுதுகிட்டு இருந்து. இந்த காய்ச்சல் சரியானாங்க. அன்னைமானுக்கு வேலை கிடைச்சாதான் அந்த காய்ச்சலை விட்டு எந்திரிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விளைவினத்தோடு ரொம்ப விளைவினேன். ஐயாவுக்கு 3 நாளாக ஃபோன் பண்ணேன், ஐயா எடுக்கவே இல்லை. மறுபடியும் 3ஆவது நாள் எடுத்தேன். அப்புறம் நல்லா இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. எந்திரிச்சு கொஞ்ச நேரம் வேலை செய்கிறது. நேற்றுலாம் படுத்த படுக்கையா 8 நாளாக என்னால் எந்திரிக்கவே முடியல. இன்றைக்கி எப்படினாலும் எனக்கு தெரியாது, ப்ரேயர் இன்றைக்கி தான் சொல்லி எங்கள் அண்ணி ஃபோன் பண்ணாங்க காலையில், இன்றைக்கி தான் ப்ரேயர்னு சொல்ல வச்சு எப்படினாலும் விழுந்தடிச்சு நம்ம போயே ஆகணும்னு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்து ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. நல்லவராத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் பையங்களுக்காக போன ஊழியத்து மீட்டிங் வந்துட்டு பாஸ்டர்கிட்ட அந்த நோட்லேயும் எழுதி கொடுத்தேன் ஜெபக்குறிப்பு, அந்த உண்டியல்லையும் ஜெபக்குறிப்பு எழுதி போட்டுட்டு போனேன். ஆண்டவர் எனக்கு அற்புதமாக வழி நடத்தியிருக்காரு, உதவி செய்திருக்கிறாரு. என்னோடய ஜெபத்துக்கு மன்றாடி இந்த 1 மாதமாக என் பிள்ளைகளுக்காக நான் மன்றாடி ஜெபம் பண்ணதுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்காரு. என் பிள்ளைங்க வந்து வீடு கட்டுறதுக்காக வந்து எனக்கு கையெழுத்து போடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வந்து இத்தனை நாள் நீ இல்லை, உங்கள் அப்பா இறந்து போனதுலேருந்து இது நாள் வரைக்கும் என்னை நீங்கள் சட்டை பண்ணல, இன்றைக்கி மட்டும் உங்கள் தேவைக்காக வர்றீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். வந்துக்கிட்டு சொன்னால் வந்து அந்த அளவுக்கு வந்து இங்கே பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் வந்து எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்போ இங்கேயும் வந்து என் நேரில் வந்து நீ இங்கே வாங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டேன். இங்கே வந்தாங்க, வெள்ளை கோயிலில் தான் இருக்காங்க 2 பேருமே. அவங்க தேவைக்காக வந்தாங்க, என்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம், அவங்க அப்பா பேரில் இருக்கிறத அவன் பேரில் மாற்றிக்கலான்னு சொல்லி நான் சொன்னான். என் பேரில் இருக்கிறத நான் மாற்ற மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், எனக்கு பின்னாடி நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். இல்லை வீடு சரியில்லை, அது வீடு சரி பண்ணணும், நீ கையெழுத்து போட்டால் தான் அது முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சரி என்ன பண்ணுறது, பிள்ளைங்க கட்டி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிரு அப்படின்னு இருக்கிறேன். கையெழுத்து வாங்குறதுக்காக வந்து மன்றாடிக்கிட்டு எங்கிட்ட போய் பேச பிடிக்க இருக்காங்க. ஜெபம் ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டு போனேன். ஆண்டவர் ஃபாஸ்ட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவர் என் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்காரு. என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருக்காரு. என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கூட இந்த சிறு சாட்சியாக நினைத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பாப்பா வந்து பிறந்திருந்து ஒரு 9 மந்த்ஸாக இருக்கும்போது அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ணும்போது சொன்னாங்க, ஆண்டவர் மனோவா கொடுத்த ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போகிறாருன்னு சொன்னாங்க. அப்போ கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஐயோ இப்போ தான் பிறந்து 9 மாதம் ஆகுது, இன்னொரு குழந்தையா, எப்படி நம்ம ஃபஸ்ட்டு டெலிவரிக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம், இன்னொரு குழந்தை எப்படி
நம்மளால் முடியுமா அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட திரும்பி பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் 1ஆம் தேதி போன வருஷம் வந்து 2025 வாக்குத்தத்த மீட்டிங் முடிஞ்சோடனே அங்கிள் ப்ரேயர் பண்ணோன்னே சொன்னாங்க, ஆண்டவனோட வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதே போல் அந்த மாதமே நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ஆண்டவர் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த டெலிவரி அப்போ கூட வந்து எனக்கு பிளாசண்டா வந்து யூட்ரஸோடு ஒட்டிகிட்டு இருக்கு. அதனால் நான் சிசேரியன் பண்ண உடனே நாங்கள் யூட்ரஸையும் சேர்ந்து ரிமூவ் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. அப்போ அங்கிளும் ப்ரேயர் பண்ணாங்க, ஆன்ட்டி ப்ரேயர் பண்ணாங்க, பாட்டி ப்ரேயர் பண்ணாங்க, எல்லோரும் ஜெபக்குழுவில் எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணாங்க. அது மாதிரி எதுவுமே நடக்காமல் அந்த பிளாசண்டா வந்து அந்த யூட்ரஸோடு ஒட்டாமல் அது தனியாக வந்து குழந்தை வரும்போது அதுவும் வெளியே வந்துச்சு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். ஏசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். ஸ்தோத்திரம். இந்த இடத்திற்கு வருவதற்கு பல முறை முயற்சி பண்ணியும் வருவதற்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. கர்த்தருடைய கிருபையினால் இந்த இடத்திற்கு நான் இன்று மிகவும் ஆச்சரியப்பிரகாரமாக கர்த்தரால் அழைத்து வரப்பட்டிருக்கிறேன். நான் முதலாவதாக என்னை அறிமுகப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். இந்த இடத்தில் பல ஆண்டுகளாக சகோதரனுக்கு உதவியாக மைக் செட்டிங்கில் இருந்த, இப்போது நம்மை விட்டு கிறிஸ்துவுக்குள் கடந்து சென்று விட்ட அன்பு மிகுந்த சகோதரன் செல்வகுமார் அவர்கள் வந்து என்னுடைய சகோதரியின் கணவர், என்னுடைய அத்தான். அவர்கள் பல முறை என்னை இங்கு வர அழைத்திருக்கிறார்கள். எனக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சகோதரனும் எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் எங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். என் வாழ்வில் நடந்த அற்புதங்களை சொல்ல ஒரு முழு இரவு முழு நாள் போதாது. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இதுவரைக்கும் நான் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. எனக்கு சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். எனக்கு வந்த எத்தனையோ ஆபத்துகளில் இருந்தும் என் கர்த்தர் என்னை மீட்டெடுத்து என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். இப்போதும் நான் என்னுடைய சாட்சியை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நான் 19 வயதில் டீச்சர் ட்ரைனிங் படித்து முடித்தேன். எனக்கு படிப்புக்கு இடம் கிடைத்தது மிக அற்புதம். படித்து முடிக்க வைத்தது மிக அற்புதம். எனக்கு படித்து முடித்து 12 ஆண்டுகளாக வேலை இல்லாமல் இருந்தது. ஒரு 5 வருடத்திற்குள்ளாக திருமணமாகிவிட்டது. 2 பெண் குழந்தைகள். ஆச்சரியப்பிரகாரமாக எனக்கு கர்த்தர் வேலை கிடைக்க செய்தார். நான் ஒரு புரஜாதியார் இருக்கக்கூடிய இடத்திலே என்னை கொண்டு போய் ஒரு ஆசிரியையாக நியமித்தார். அந்த இடத்தில் நான் இருக்கும்போது பிள்ளைகள் குறைவு காரணமாக தூர தேசத்திற்கு என்னை மாறுதல் பண்ணினார்கள். அங்கு அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும்போது நான், ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று நிற்கும்போது எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்த என்னுடைய ஆசிரியர் எனக்காக தன்னுடைய பதவியை நீக்கம் செய்து அந்த இடத்தில் என்னை வேலையில் இருக்க வைத்தார்கள். இது கர்த்தருடைய அற்புதங்களில் ஒன்று. அடுத்ததாக அதே இடத்தில் என்னை இன்று கர்த்தர் தலைமை ஆசிரியராக கிருபையாக வைத்திருக்கிறார். இப்படி இருக்கும் வேளையிலே 2021 கொரோனாவிலே என்னுடைய கணவர் மரித்து விட்டார்கள். என்னுடைய மகள் மூத்தவளுக்கு திருமணம் நடந்திருந்தது. அவளுக்கு இப்போது ஒரு குழந்தையும் இருக்கிறது. 2வது மகளுக்கு 6வது மாதத்திலே திருமணம் நடந்து முடிந்து கொஞ்ச காலத்திலே 2 வீட்டார் இடத்திலும் இருந்து பிள்ளைகளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஒன்று போலாக இப்போதும் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் ஒரு நகோமியை போல இத்தனை தொந்தரவு இருந்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று என்னை குறித்து சொல்லுகிறார்கள். நான் நிற்பது எல்லாம் என் கண்மலையினால் நிற்கிறேன் என்றே பதில் சொல்வேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். மிகுந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், ஓத்திரவங்கள். அந்த ஊரிலே நான் இந்து நாடார் மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன். நிறைய நெருக்கடி. சர்ச்சில் போய் நான் ஜெபம் வாசிக்கிறதுக்கு நெருக்கடி. நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு நெருக்கடி. இப்போது கூட எனக்கு 6.5 பிளட் இருக்கிறது என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லி நான் போய் மெடிக்கல் லீவ் கேட்டபோது, நீங்கள் சர்ச்சில் போய் ஆவேசமாக கத்துறீங்க, உங்களுக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு மட்டும் முடியலையான்னு சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தையை நான் பிடித்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன்.
என்னுடைய ரத்தம் வந்து நீர் கொடுத்தது. இனிமேல் அந்த புறஜாதியர் இடத்தில் எனக்கு மெடிக்கல் லீவ் கேட்கக்கூடாது ஆண்டவரே, என்னை குணமாக்கும், என் தலை சுற்றி நீக்கும் என்று ஜெபித்தேன். கர்த்தர் இன்று என்னை நல்ல சுகத்தோடு ஆரோக்கியமாக இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளில் இருவருக்கும் டிவோர்ஸ் நோட்டீஸ்க்காக கோர்ட்டில் கேஸ் போடப்பட்டது. நான் கர்த்தரிடத்தில் கதறி அழுதேன். சகோதரன் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார் என்று சொன்னார்கள். இளைய மகளுடைய கணவர் 1 வருடத்திற்குள்ளாய் திரும்பி வருவார் என்பதாக கர்த்தர் சகோதரன் மூலமாக பேசினார்கள். இப்போது இந்த இடத்திற்கு என்னுடைய இளைய மகளும் இளைய மருமகனும் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். மூத்த மருமகன் இன்னும் மனம் மாறவில்லை. அவர்கள் இந்து குடும்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய திருமணம் ஒரு குழப்ப நிலையில் முடிந்தது. ஆனால் இப்போது 5 பேர் பெயரை எழுத சொன்னார்கள் சகோதரன். அதிலே என்னுடைய 2 மருமகன்கள் பெயரும் 2 மகள்களுடைய பெயரும் 4 பேர். இங்கு இருந்து இறந்து போனாங்களே அந்த செல்வகுமார் எங்கள் அத்தான், எங்களுடைய அக்கா மகன் ரட்சிக்கப்பட வேண்டும். அவனுடைய பெயர் சாமுவேல். குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கொண்டு இருக்கிறான். என் தாய் கண்ணு தெரியாதவர்களாக அவனோடு இருக்கிறார்கள். இந்த 5 பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும். என் இளைய மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். மூத்த மருமகனும் குடும்பமாக நாங்கள் 2 ஜோடிகளோடு பிள்ளைகள் கைகளில் குழந்தையை ஏந்திய கொண்டு உண்மையாகவே என்னுடைய மாறாவின் நாட்கள் மதுரமாக மாற்றப்பட்டு இந்த இடத்திற்கு நான் வர வேண்டும். அந்த புறஜாதியார் மத்தியில் உண்மையாகவே இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். என் தோல்வியை கண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கு கர்த்தர் தரப்போகிற வெற்றியையும் காண வேண்டும். இந்த இடத்திற்கு மீண்டும் கர்த்தர் என்னை வெற்றியோடு அழைத்து வருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபித்த சகோதரனுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் மனதார குடும்பமாய் கூறிக்கொள்கிறோம். நீங்களும் தொடர்ந்து என்னுடைய மூத்த மருமகன் பெயர் சிவா, அவர்கள் ஜோசுவாவாக மாற வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். மிகவும் கடின உள்ளம், எந்த குற்றமும் செய்யாமல் என் மகளை வேண்டாம் என்று இன்றும் சொல்லி கொண்டிருக்கிறார். எந்த கடின உள்ளத்தையும் மாற்ற கர்த்தரால் ஆகும். நீங்கள் இன்று முதல் இந்த சபையில் என்னுடைய மூத்த மருமகனுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை நான் அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் அன்பு சகோதரனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இதாந்தேன். ஆனால் இயேசுவை இந்த இன்ஃபன்ட் பள்ளியிடத்தில் படிக்கிறப்ப அவங்க கத்தோலிக்க மதம் தான் இருந்தாலும் அவர் தான் இயேசுன்ட்டு நான் ஏசப்பான்னு சொல்லி அந்த எல்லா இடத்தையும் கூட்டி முடிக்க நல்லபடியாக ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். இப்போ ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம் எனக்கு. அவர் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, சந்தோஷத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. 31ஆம் தேதி நியூ இயர் ப்ரேயர் போயிட்டு அதிகாலை ஜெபத்தில் நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்று அதில் அட்டன் பண்ணேன். அப்போ பிரதர் ப்ரேயர் பண்ணுறப்ப ப்ரேயர் பண்ணி செய்தியெல்லாம் கொடுத்து கடைசியாக ப்ரேயர் பண்ணுறப்ப விடாத தும்மல், இருமல், அப்புறம் மூக்குலேருந்து தண்ணியாக ஒழுகி இருக்கிறதான இதுலேருந்து ஆண்டவர் இப்போ விடுதலை கொடுக்குறாருன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். எனக்கு அப்படி 1 வாரமாக இருந்து ரொம்ப ஜெபம் பண்ணவே முடியல. இருமல் வந்தால் பயங்கரமாக இருமல் வரும், தாங்கவே முடியாது. அடி வயிற்றுலேருந்து வலியாக வலிக்கும். நான் ரொம்ப நாள் அழுதுருக்கேன். ஏசப்பா அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார், அற்புதம் செஞ்சார். கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் எஸ்தர். நான் சின்னக்குள்ளிப்பட்டி கிராமத்திலேருந்து வரேன். இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல எத்தனையோ போராட்டங்கள், ஆனாலும் அவருடைய கிருபை எங்களை பாதுகாத்தது. திடீர்னு இந்த இடது கால் வீங்கி நரம்பு எல்லாமே பிடிச்சிச்சு. குனிய முடியாது, நிமிர முடியாது, ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆனாலும் அந்த வழியோடு நானும் ஜெபம் பண்ணேன். ஐயாக்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண போது அந்த நரம்பு பிடியெல்லாம் விட்டுருச்சு. கால் வீக்கம் இருக்குது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. நம்மளை உருவாக்குன தேவன் நல்ல சுகத்தை தருவார்னு சொல்லி இன்றைக்கி அப்படியே உள்ள எழும்பி வந்துட்டேன். என் மகனுக்கு ஒரே தண்ணி மூக்கு, அவனுக்கு தும்மல் நிற்கவே இல்லை 15 நாளாக. நேற்று கூப்பிட்டு ஜெபம் பண்ண என் தேவன் பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். அவருக்காக கடைசி வரைக்கும் அவருடைய வருகை மட்டும் நானும் என் குடும்பமும் அவருக்கு ஊழியம் செய்யணும். என் தேவானி சூத்திரம். எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு ஒரே வலியாக இருந்து, ஒரு சைடு மார்பே வலியாக இருந்துச்சு.
பிரதர் அந்த 4 மணி ஜெபத்தில் அந்த வலி இருக்கிறனால ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாருன்னு சொன்னதுலேருந்து எனக்கு பூர்ண சவிக்கம் கொடுத்துருக்குறேன். எனக்கு வலியே இல்லை. கோடான கோடி நன்றி செலுத்து.